ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டான பாலித்தீன் கவர், நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குவோம்ல பாலித்தீன் கவர், அதில் வந்து இது மாதிரி ஒரு 2 அட்டை இருக்கும். இந்த மாதிரி அட்டைகள் இருக்கும்ல, அதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஐடியா சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். அந்த அட்டையை எடுத்துகிட்டு, அந்த அட்டை இருக்குல்ல, அந்த அட்டையை எடுத்துகிட்டு இது மாதிரி மெய்யெழுத்துக்கள்னு சொல்லிட்டு 18 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். இக் கொக்கு இங் சங்கு இச் எலும்பிச்சை இஞ்ச் இஞ்சி இட் பூட்டு இன் கண் இத் நத்தை இந்த் பந்து இப் சீப்பு இம் பொம்மை ஈ நாய் இர் வேர் இல் முயல் இவ் செவ்வாழை இல் யாழ் இல் தேல் இர் நாற்காலி இன் மீன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையில் முன்பக்கம் எழுதிக்கலாம், பின்பக்கம் எழுதிக்கலாம். நான் வந்து மெய்யெழுத்துக்கள் 18ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அட்டையில் எழுதிட்டேன். இன்னொரு அட்டையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, ஈ ஈசல், ஊ உரல், ஊ ஊஞ்சல், ஏ எறும்பு, ஏ ஏணி, ஐ ஐவர், ஓ ஒட்டகம், ஓ ஓணான், அவ் ஔவையார். அப்புறம் ஆயுத எழுத்து 1. அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அட்டையில் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அட்டையில் முன்பக்கம் 1, பேக் சைடு திருப்பி இங்கிட்டு 1, இது மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து இந்த அப்படி தொங்க விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதி இப்படி நம்ம ஒட்டிட வேண்டியதான். பிள்ளைங்க வந்து அழுக்காகாமல் அழகாக படிக்குங்க. இவன் நானும் சாட்டில் வாங்கி ஒட்டிட்டேன், எழுதியும் பார்த்துட்டேன், கிழிச்சு போட்டுருவான். இப்போ வந்து இது வந்து 1 மாதமாக கிழிக்காமல் பத்திரமா இருக்குது. பாலித்தீன் கவரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டிங்கன்னா பிள்ளைங்க கம்பை வச்சு அழகாக படிச்சுக்குங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துக்கள் 18ன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக படிச்சுக்குவாங்க. நீங்கள் வந்து அடிக்கடி சாட்டு ஒட்ட வேண்டிய தேவை இருக்காது. இது அழகாக ரொம்ப நாளைக்கு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட இன்றைக்கான ஐடியா. உங்களுக்கு ஐடியா பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.